உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் ரசி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தொடர்ந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஃபுட் ரெசிபி அல்டிமேட்டான என்னோடய ஸ்டைலில் எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய சிக்கன் கட்லெட் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும். இப்போது நான் இந்த சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கனாக ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நம்ம நல்லா வாட்டர் ஊற்றி பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன பீஸ்களாக நல்லா எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக பீஸ்களாக நறுக்கி வச்சுருங்க. அடுத்தபடியாக பொட்டேட்டோ ஒரு 1/4 கிலோ அது வேக வச்சு பாயில் பண்ணி அதை தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன அப்படியே பொடுசாக சீவிடுங்க. சீவி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆனியனை அது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ஆனியனை நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சில்லிஸ் கொஞ்சம் அதுவும் பொடுசாக கட் பண்ணி போட்டு, கொரியாண்டர் கொஞ்சம் அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் தனித்தனியாக இருந்தால் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க, அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதையும் நான் போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி கொடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ தோல் எடுத்துகிட்டு இதில் சீவிடுங்க. நல்லா பொடுசாக மசிச்சும் போட்டுக்கலாம். நான் இப்போ சீவி போட்டிருக்கேன். சீவி போட்டுட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா அப்படின்னா, ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா நம்ம வீட்டில் இருக்கும் கரம் மசாலா அது 1.5 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன். அது நம்ம ஃப்ளவருக்காக கொடுப்போம். இந்த சிக்கனுக்கு நான் சேர்ப்பேன் அதிகமாக, அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். சால்ட்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்களும். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம கட்லெட் போட்டு எடுக்கிறதுக்கு என்ன சேஃப் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த சேஃபில் நம்ம எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை சேஃப் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் முக்கோணம் ஷேப்லேயும் ரவுண்டு ஷேப்லேயும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவைப்படுறது என்னென்னா எக்கு ஒரு 3 எக்கு எடுத்திருக்கேன். அது சால்ட்டு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கட்லெட்டுக்கு என்ன தேவைப்படும்னா ரொம்ப மெயினாக பிரெட் க்ரம்ஸு. அதை நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன் பிரெட் க்ரம்ஸை. இப்போது நான் இது முக்கோண ஷேப்பில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்டி கட்லெட்டை நம்ம இப்போது அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு ஆயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கோகனட் ஆயிலை நம்ம போட்டு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். நான் அதிகமாக மோஸ்ட்லி நான் இதை மாதிரி டிஷ்லாம் நான்வெஜ் செய்யும்போது கோகனட்டில் தான் நான் பண்ணுவேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இயற்கையாக ஆரோக்கியம் உள்ள ஒரு ஆயில்னால் நான் சொல்லுவேன் அது கோகனட் ஆயில் தான். நம்ம ஹெல்த்துக்கும் அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சு நம்ம அதில் போட்டு அவங்கள நல்லா பெரட்டி எடுத்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொரு கட்லெட்டாக. நெருப்பை நம்ம ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. பொன்னிறமாக மிதமான தீயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலில் நான் ஃபஸ்ட் டைமாக தான் சிக்கன் கட்லெட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் முறையாக தான் நானும் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடச்சிச்சு. நான் கூட எப்படியும் வரும்னு நினச்சேன், நல்லாவே அமைஞ்சிடுச்சு. இது நான் சொல்லலை, என்னோடய ஃப்ரெண்டுங்க சாப்பிட்டுட்டே சொன்னாங்க. நல்லா கிரிப்ஸியாக இருந்துச்சு.
என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஸ்பாட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, ரொம்பவே சூப்பராக நல்லா இருக்குது, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெரியவங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. சிக்கன்னாவே எல்லோரும் வந்து லைக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிக்கன் கட்லெட் ட்ரை பண்ணலையோ உடனே ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.